வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி திமுக வேட்பாளர்களை அறிவித்து விட்டது. கமலஹாசனில் ஆரம்பித்து சல்மாவில் ஆரம்பித்து வில்சன்லேருந்து எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க. சிவலிங்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக என்ன பண்ண போகுது? இப்போ ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கணும்னா 34 எம்எல்ஏக்கள் வேணும். அப்படின்னு பார்த்தா 68 பேர். இதில் அதிமுகவில் ஏற்கனவே 66 இருக்குது. கேவி குப்பத்திலேருந்து ஜெயித்த பூவை மூர்த்தியும் சேர்த்தா 66. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபியோட 4 எம்எல்ஏக்களுடைய ஆதரவுனா ஈஸியாக 2 பேரை செலக்ட் பண்ணிடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரை செலக்ட் பண்ணலாம்? விந்தியாவா, ஜெயக்குமாரா, இப்படி நிறைய பேர்கள் வந்துட்டு இருந்தாலும் இதில் ஒரு புது பிரச்சனை என்னென்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் பிரச்சனை இருந்தது. ஏன்? ஓபிஎஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைத்திலிங்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனோஜ் பாண்டியன், அதுக்கப்புறம் ஐயப்பன், இவங்கெல்லாம் தனியாக இருக்காங்க. ஓபிஎஸ் கூட இருக்காங்க. இவங்க 4 பேரையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதிமுகவுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 62 ஆயிரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொன்று தேர்ந்தெடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தயவு வேணும். இதில் தேமுதிக வர சீட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒருத்தரை என்ன பண்ண போகிறாரு? இன்னும் சில பேர் சொல்கிற மாதிரி இல்லை 5வது வேட்பாளராக திமுக நிற்க வைக்க போகுது. ஒருத்தரை நிற்க வைக்கலாம். ஆனால் திமுகவுக்கு நன்றாக தெரியும் தோற்றுருவாருன்னு. ஏன்? திமுக நிற்க வைக்க வேட்பாளரை இன்றைக்கி பிஜேபி ஆதரிக்காது. பிஜேபி ஆதரிக்கலாம் ஜெயிக்க முடியாது. அதையும் தாண்டி இது நம்ம பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கலாம். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன பயன்? அப்போ ஏற்கனவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், நீங்கள் 4 நான் 2, அவ்வளோதான். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடுதல் பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சட்டசபையில் உசிலம்பட்டி ஐயப்பன் இப்போ அதிமுகவில் தான் இருக்கார். அவரை கட்சி விட்டு நீக்க சொல்லி லெட்டர் கொடுக்கல. ஆனால் ஓபிஎஸ், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம், இவங்களெல்லாம் நீங்கள் எங்கள் கட்சியில் இல்லை அப்படின்னு சபாநாயகர் அப்பாவுக்கு ஏற்கனவே அதிமுக சார்பில் கடிதமும் கொடுக்கப்பட்டது. ஏதோ இந்த துணை சபாநாயகர் பிரச்சனை வரும்போது அது அப்புறம் தானே இவர் கொடுத்தாங்க, உதயகுமார் கொடுத்தாங்க. நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தாங்க அதிமுக. அந்த 3 பேர் எங்கள் உறுப்பினர் இல்லைன்னு. நீதிமன்றம் இன்னும் முடிவு அறிவிக்கலை. சபாநாயகர் அப்பாவும் இவர்களுடைய அதிமுகவுடைய கோரிக்கையை ஏற்று அவங்க 3 பேரும் அதிமுக உறுப்பினர் இல்லைன்னு இது வரைக்கும் அறிவிக்கிறேன். இது எடப்பாடிக்கு சாதகம். ஏன்? வேலுமணி அவர்கள் கொறடா உத்தரவு போட்டால் அதை மதிக்க வேண்டி, அதை உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் உசிலம்பட்டி ஐயப்பனுக்கு இருப்பது போலவே ஓபிஎஸ்க்கும் இருக்குது. இன்றைக்கி நம்ம இவர் எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் இன்றைக்கி மனோஜ் பாண்டியன் இருக்குது, வைத்தியங்க எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா அதிமுக தப்பிச்சிரும். அந்த பக்கம் 66, இவங்க 66 இருக்காங்க. இவங்க ஒரு 4 சேர்த்தா அருமையாக ஜெயிக்கும். 2 அதிகமாகவே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி யாரை விரும்புகிறார்? போன தடவை சிவி சண்முகத்துக்கு கொடுத்துட்டாங்க. இந்த தடவை ராயபுரம் ஏரியாவில் 40,000 இஸ்லாமியர்கள் இருக்காங்க. நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால நான் என்ன பிரச்சனை, போன தடவை அதனால தான் தோத்தேன்னு இப்போ ஜெயக்குமார் சொல்கிறார். ரொம்ப நாள் எம்பி கேட்டுட்ருக்கார். போன தடவையே அவர் எம்பி கேட்டார், சிவி சண்முகத்துக்கு கொடுத்தாச்சு. இப்போ ஜெயக்குமாரை திருப்திப்படுத்தணும் ஒன்று. ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்காக எவ்வளோ இறங்கி பேசணுமோ அவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்கார். பிஜேபி கூட்டணி வந்தவுடனே கொஞ்சம் பேசுகிறத கம்மி பண்ணிட்டார். இருந்தாலும் ஆதரிப்பார். எடப்பாடி என்ன சொன்னாலும் கேட்பார். இப்படி ஆர்வி உதயகுமார் அது மாதிரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மயிலாப்பூர் தொகுதியை ஜெயக்குமார் கேட்குறாரு. மயிலாப்பூர் தொகுதியை ஏற்கனவே கேட்டுட்ருக்காங்க வளர்மதி. ஏன்னா அங்கே பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் ஜெயிக்கலான்ட்டு. இப்போ ஜெயக்குமார் கேட்குற மாதிரி எம்பிக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. அநேகமாக எம்பி பேரில் அவர் பேர் பரிசீலிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதுவும் இறுதி முடிவில்லை. சரி, இன்னொருத்தர் பேர் யார்? ஏற்கனவே நிறைக்குளத்தான் முன்னாள் இருக்க அதிமுக பிரமுகர், அவருடைய பையன் சதன் பிரபாகரன், அவர் பேர் அடிபட்டு இருக்குது. ஏன் நிறைகுலத்தானுடைய பையன் சதன் பிரபாகர் அப்படின்னா, இந்த சதன் பிரபாகர் அப்படிங்கிறவர் ஆர்வி உதயகுமாரோட தீவிர விசுவாசி. சதன் பிரபாகரை நமக்கு சீட்டு கொடுத்தோம்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லர் சமூகத்தினுடைய வாக்கை நம்ம திரட்டலாம் அப்படிங்கிறது மாதிரி எடப்பாடிகிட்ட சொல்லியிருக்காரு ஆர்வி உதயகுமார். எடப்பாடி அதை யோசிக்கிறார் நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி அதிமுக இந்த 2 சீட்டை பிஜேபிக்கோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ இல்லை தேமுதிக விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் விட மாட்டார். இந்த தடவை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 2 சீட்டுமே எடப்பாடி தான் வச்சுக்குவார். ஏன்னா தேமுதிக கூட்டணிக்கு வரணும், இல்லைனா வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட அது பிஜேபி பாடுன்னு விட்டுருவார். அதே மாதிரி பிஎம்கேவை கூட்டு வர்றது பிஜேபி பாடு.
இன்னொன்றுங்க, எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் பிஎம்கே எங்கே போகும். திமுக கூட்டணிக்கு போனால் விசிக வெளில வந்துடும். அதை ஸ்டாலின் விரும்புவாரா? தேமுதிக வேணால் போகலாம். தேமுதிகவுக்கு இருக்கு மாநிலம் முழுக்க ஒரு 1.5% வாக்குகள் இருக்குது. தேமுதிகவுக்கு உள்ளே போனாவே இப்போ திமுக கூட்டணியில் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். அதனால் நுணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி பிரேமலதா அவர்கள் ஏற்கனவே பழைய பேச்செல்லாம் இல்லைங்க வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு பொது வழியிலலாம் போட்டிருக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க. அதாவது பிரேமலதா அவர்கள்ட்ட ஒரு எப்படி சொல்கிறதுனா பிஎம்கே மாதிரி திமுகட்டையும் பேசுவாங்க, அதிமுகட்டையும் பேசுவாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சா திமுகவை திட்டுறது, திமுகவோட கூட்டணி வச்சா அதிமுகவை திட்டுறது. இது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா, அவங்க மனைவி, அவங்க பையன் இளைஞரணி தலைவரான், அவங்க தம்பி கூட பொருளாளர் கூட. அப்படி இருக்கும்போது இந்த 3 பேர் தான் கட்சி. இதான் ஒரு குடும்ப கட்சிம்பாங்கல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப கட்சிங்கிறோம். அது மாதிரி இதுவும் ஒரு குடும்ப கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்த கட்சி, இது வளர வேண்டிய கட்சி. இப்படி வீணாக போயிடுச்சு. வேறு என்ன சொல்கிறது? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு புது தெம்பு வந்திருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி புது தெம்பு வந்திருக்கு. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம். சில பேர் சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு எடப்பாடி ஒத்துக்குவாரா சீட்டுன்னு. இப்போவும் சொல்கிறோம், அண்ணாமலைக்கெல்லாம் சீட்டு கொடுத்து டெல்லிக்கு அனுப்ப எடப்பாடி ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னா எடப்பாடி வீட்டுக்கு வாங்க போகலான்னு கூப்பிடும்போது அதெல்லாம் தன்மானம் இருக்குது, வரமாட்டேன்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு. அண்ணாமலை ஆடே மேய்க்கிட்டுங்கிறத எடப்பாடி முடிவு பண்ணிட்டார். ஏன்னா எடப்பாடிக்கு நல்லா தெரியும், அண்ணாமலை ஒன்றிய அமைச்சர் இந்த மாதிரிலாம் பதவிக்கு போனார்னா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாருன்னு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு அந்த 8 மாதமாவது அண்ணாமலை அமைதியாக இருக்க வேண்டுங்கிறது தான் எடப்பாடியுடைய யோசனையாக இருக்கும். அப்புறம் நம்ம முதலமைச்சர் ஆனோன்னு என்னவாகிட்டு போகிறாரு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சதன் பிரபாகருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. நிறைகுலத்தானுடைய பையன் அப்படிங்கிற அந்தஸ்தோட பல்லர் சமுதாயத்தின் ஆதரவும் தங்களுக்கு கிடைக்கும்னு எடப்பாடி கணக்கு போகிறது தப்பு இல்லை. இன்னும் பல பேர்கள் இருக்குது. கொள்கை பரப்பு செயலாளர் விந்தியா அவர்களுடைய பேரும் அவங்களும் ஒன்று கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் அவங்க கட்சியில் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன்னா திமுக இந்த முடிவு எடுக்க போது நிறையா யூடியூப்பில் சொல்லும்போது நம்ம எதுவும் கருத்தே சொல்லலை. ஏன்னா எல்லாம் முடிவான பிறகு தான் சொல்லணும். நம்ம பாட்டு யூகத்தின் அடிப்படையில் சொல்லி சரி வராது. இப்போ கூட சொல்கிறோம், அதிமுகவில் யூகமாக பேசிகிட்டு இருக்காங்க. சதன் பிரபாகருக்கு தான் கிடைக்குங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்ல விந்தியான்னு சொல்லும்போது நம்ம போடல. இப்போ உறுதியாக ஓரளவுக்கு சதன் பிரபாகர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. நாளைக்கு தான் கூட்டம் போட்டிருக்கார் எடப்பாடி. அநேகமாக எடப்பாடி சீக்கிரம் அந்த முடிவை அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். திராவிட மாடலுக்கு எதிராகவும் அதிமுக பிஜேபிக்கு எதிராக விஜய் எல்லாத்த பற்றியும் நம்ம விமர்சிச்சுட்ருக்கோம். நீங்கள் எங்களுடைய பதிவு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம பதிவு பார்த்த உடனே உடன்பிறப்புகள் கமெண்ட் போடுறத வச்சே தெரியலாம் திராவிட மாடல் அரசை நம்ம எவ்வளோ வெளுத்துட்ருக்கோன்னு. நடுநிலையான மக்கள் நமக்கு ஆதரவு தருவார்கள். திராவிட உடன்பிறப்புகள் 200 ரூபா கமெண்ட் வாங்கிட்டு போடுற ஊப்பிகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. இவ்வளோ நாள் ஒரு குடும்பம் சுரண்டிகிட்டு இருக்குது தமிழ்நாட்டை. அப்படிங்கும்போது அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயற்கை. ஆட்சி மாற்றம் வர வேண்டுங்கிறத நம்மளே விருப்பப்படுறோம். மக்கள் அதுக்கு கண்டிப்பாக ஆதரவு தருவார்கள் நினைக்கிறோம். மக்கள் முடிவு எப்படின்னு தெரில. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.